எனக்கு வந்த தகவல் வந்துட்டு இவன் வந்து இந்த பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு இவன் வந்து பொம்பளை சப்ளை பண்றது ஈஷாக்கா இந்த ஜகி. ஓகே, நான் அவனை எல்லாம் சத்குருன்னு கூப்பிடவே மாட்டேன், எல்லாம் குருன்னு சொல்றதுக்கே லாய்க்கு இல்லாத பொம்பளை. போன தடவை இந்த அம்மா வந்து கோயம்புத்தூர் போய் இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது இவன் அங்கேருந்து ஓடிட்டானாம். அந்த ஜகி ஓடிட்டு போய் டெல்லியில் உட்காந்து அமித்ஷாஸ் ஆஃபீஸ்ன்னு ட்வீட் பண்ணுறாங்க. அப்போ அந்த அம்மா மிரட்டுறான், நான் ஹோம் மினிஸ்ட்ரியில் உட்காந்துருக்கேன். அப்போ வந்து இந்த அமித்ஷா இந்த மாதிரி அயோக்கியங்களுக்கு தான் அப்பாயின்மெண்ட் கொடுப்பான், நம்மளாம் கேட்டால் கொடுக்க மாட்டோம். அதனால உங்கள் மிரட்டல் பூச்சலெல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க. உங்களுக்கு மோடியே சப்போர்ட் பண்ணலாம், அமித்ஷாவே சப்போர்ட் பண்ணலாம், இந்த என்டையர் பிஜேபி கேன் சப்போர்ட். இப்போ என்ன பண்ணுறானம்மா, இந்த சின்ன குழந்தைங்களெல்லாம் 3 மணிக்கு எழுப்பி விட்டு 3 மணிக்கு இந்த மேல் துணியெல்லாம் எடுத்துட்டு நிர்வாணமாக வந்து எதுமோ இது பண்ணுறான. உன் பொண்ணு மட்டும் நல்லா வாழணும், உன் பொண்ணு மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு பெரிய ஃப்ளாட், இங்கே ஒரு 5 கோடி ஃப்ளாட்டு, அங்கே ஒரு 10 கோடி. இந்த பணம் எல்லாம் நிற்காதடா உனக்கு, பார்த்துட்டே இரு. நீ வந்து அழிஞ்சி ஒளிஞ்சி கஷ்டப்பட்டு சாவுறீங்களோ அந்த கடவுள் பார்த்துப்பார். ஏன்னா நீங்கள் எவ்வளோ பேர்த்த நீங்கள் சாவடிச்சிருப்பீங்க. என்னை கேட்டால் தூக்கு தண்டனை கொடுக்கணும், தூக்கு தண்டனை கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கு அவங்ககிட்ட பண பலம் எல்லா பலம் இருக்கிறதால ப்ளஸ் இந்த பதவி பலம். In case that Bharati Vadraj, if you're watching my video, நீ நிஜமாவே ஒரு நல்ல பொம்பளையானா, நீ ஒரு நல்ல அப்பனுக்கும் அம்மாவுக்கும் பிறந்தவளா இருந்தானா நீ வந்து இவனை எதிர்ப்ப. இல்லாட்டி நீயும் அந்த அயோக்கியனோட பங்குல இருக்கிற. நீ உன் புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டு தான் நீ இவனோட சுத்த போன. அதில் தான் அவன் பொண்டாட்டி செத்துச்சு, ஊர் உலகத்துக்குமே தெரியும். இந்த மோடி நிஜமாவே பெருசாக சொல்கிறாரு, நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன், ஸ்வச்சுட்டு. ஆனால் இந்த மாதிரி அயோக்கியனுக்கு கூட தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. நம்ம விவசாயிகள் அன்றைக்கி அவ்வளோ இதாக அவர் அப்பாயின்மெண்ட் கேட்டால் அவங்கள பார்க்கல. ஆனால் இங்கே வந்து இந்த டக டக டகான்னு பெரிய ட்ரம் அடிச்சிட்டு இருந்தார். அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சொன்ன கூட்டம் நிறைய பேர் எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு இறந்து போயிருக்காங்க, இறந்து போயிருக்காங்க. அதை பற்றி எதுவுமே வெளியே வரல, அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுதான்மா, இன்னைக்கு வந்து அவங்களுக்கு பண பலம் இருக்குது. எனக்கு வந்த தகவல் வந்து இது என் சிவன் சொன்னது வந்துட்டு இவன் வந்து இந்த பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு இவன் வந்து பொம்பளை சப்ளை பண்றது. எது இந்த ஈஷாக்கா இந்த ஜகி. ஓகே, நான் அவனை எல்லாம் சத்குருன்னு கூப்பிடவே மாட்டேன், எல்லாம் குருன்னு சொல்றதுக்கே லாய்க்கு இல்லாத. அப்போ வந்துட்டு அந்த இது அந்த ஞாபகம் இருக்குது, நீ சொல்கிறப்போ எனக்கு ஞாபகம் வருது. இதெல்லாம் பணம் தான்மா, எல்லாமே பணம் இருந்தானா எல்லாத்தையும் மூடி மறைச்சிடும். இந்த போலீஸ்காரங்க நம்மளே பார்க்குறோம்ல. இப்போ என் மேலே அன்றைக்கி ஒரு கேஸ் போட்டாங்க நம்ம ஆஃபீஸில் ஒத்துருது. அப்போ அவன் என்ன கேட்குறான், அந்த போலீஸ்காரன், நீ 10 லட்சம் கொடு, நான் அந்த எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணேன். நான் என்ன சொன்னேன், 10 பைசா கொடுக்க மாட்டேன், நீ போடுறேன்னா உள்ளார போடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன் கடவுள் என்னை காப்பாற்றுவாங்க. இதே மாதிரி இந்த எஃப்ஐஆர் போட்டானுங்க, எது இந்த ஜட்ஜஸ் பற்றி பேசுனப்போ. இப்போது அந்த ஜட்ஜஸ் பற்றி பேசுனது இன்றைக்கி அந்த ஜட்ஜு வர்க்கமே அன்றைக்கி வந்து ஜஸ்டிஸ் பரந்தாமன்னா அந்த பேர் எனக்கு சரியாக வரல, அதுக்கப்புறம் கர்ணன், இவங்கெல்லாம் கொச்சையாக பேசுகிறாங்க அவங்க பிரதர் ஜட்ஜஸ் பற்றி. இப்போ அவங்க பேசினா அது தவறு கிடையாது, நம்ம பாமர மக்கள் பேசுனா நம்மளும் நம்ம பாதிக்கப்பட்டதால் தான் நம்ம பேசணும். எவ்வளோ சினிமா நடிகைகள் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களே சொல்லியிருக்காங்க, கீதா எங்களை கூப்பிட்டு அப்படி துன்புறுத்துவானுங்கன்னு சொல்லிட்டு. பாவம், அவங்க என்ன பாவம் பண்ணாங்க, அவங்க வந்து நான் அவங்க பேருங்களெல்லாம் சொல்ல விரும்பல. ஆனால் அப்போ வந்து இந்த நியாயம் இந்த நீதி ஒரு பட்சமாக போகுது. அப்போ பணக்காரன் வசதி இருக்கவன், அதுக்கப்புறம் இந்த என்ன சொல்கிறது பவர் பதவியில் இருக்கவன் துஷ்பிரயோகம் பண்ணுறான். ஆனால் இதே நீங்கள் பாமர மக்கள் போய் இதை பற்றி போய் சொல்ல போனாலே, உண்மையே பேச போனாலுங்கிற உங்களை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறான். இப்போ நேற்று வந்து கோர்ட்டில் வந்து ஒருத்தர் இந்த சிவன் ராத்திரி வந்து இந்த என்வாயன்மெண்ட் தட் இஸ் அதுக்கு எஃபெக்ட் ஆக போகுது இந்த சத்தமெல்லாம் சொல்லி கேஸை போட்டிருக்காரு. ஆனால் இந்த ஜட்ஜ் என்ன பண்ணியிருக்காரு, பொல்யூஷன் கண்ட்ரோலில் வந்து ஒப்பீனியன் ரிப்போர்ட் கேட்டுட்டு டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. இப்போது கேஸ் போடுறோம் நாங்கள்லாம் நான் பைத்தியமா? இப்போ வந்து இந்த குழந்தைங்க பாதிக்கப்பட்ட குழந்தைங்க எல்லாரும் கேட்கலாம், என்ன கீதா உனக்கு என்னன்னு சொல்லிட்டு. நாளைக்கு அது நம்மளுக்கும் நடக்கலாமா, நாளைக்கு நம்ம பேரன் பேத்தி யாருக்குன்னா நடக்கலாம். அப்போ வந்து நம்ம இப்படி கண்மை ஏன் கிருஷ்ணன் என்ன சொல்கிற, எங்கே தப்பு நடந்தாலும் நீ தட்டி கேளு கீதா, நான் உன் கூட இருக்கிறேன் தான் என் கிருஷ்ணன் சொல்கிறேன். என் கிருஷ்ணருக்கு எனக்கு வாக்குவாதம். என் கிருஷ்ணர் சொல்கிறாரு, அவங்க உன்னை தொட்டு பார்க்கட்டும், அப்புறம் நான் யார் என்று நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு. ஆனால் அன்றைக்கு இயற்கை ஒரு டூருன்னு வருது, க்ரீன் ரெட்டு இது சொல்கிறான், ரெட் அலர்ட் சொல்கிறான். எனக்கு அது புரியுது. என்னை எப்பப்பெல்லாம் சொல்கிறது ரெட் அலர்ட்டு, இந்த அலர்ட்டு, அந்த அலர்ட்டு, பூகம்பம் ஏதோ ஒன்று வரும்.
இது நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் நம்புறவங்க கேட்குறவங்க நம்ப மாட்டான். அப்போ வந்துட்டு நான் போக போக இப்போ நான் கிருஷ்ணன் சொன்னேன், என்னடா நீ உள்ளார போட்டு வரப்போ நீ வந்து என்னடா என்னை வந்து எடுக்கிறது, நான் சிரிச்சுட்டே தான் போனேன். நம்மள என்னோட வந்தவங்களாம் அழுதுட்டு இருந்தாங்க, ராதா அவங்க எல்லாரும். ஐயோ அம்மா எதனா பண்ணிடுவான். ஃபுல்லாக மஃப்டியில் போலீஸ் போட்டாங்க. அது அந்த ஜட்ஜு நல்லவரோ கெட்டவரோ எனக்கு ஏபி கொடுத்தாரு. ஓகே கொடுத்தாரு. வெளியே வந்தோன்னா அவனுக்கு அந்த நாய்ங்க கோர்ட்டில் இருக்க நாய்ங்க எதுக்கு ஓடி வந்தாங்க என்ன பார்க்கறதுக்கு? ஒரு 10-15 நாய் ஓடி வந்துச்சு வாலாட்டிக்கிட்டு என்னை பார்த்துட்டு. அப்போ இந்த போலீஸ்காரன் என்ன கேட்டான், என்னம்மா உங்களை நாய் பார்த்து வருது? நான் சொன்னேன், அந்த நாய்க்கு நான் யாருன்னு தெரியும், உங்கள் போலீஸ் நாய்க்கு நான் யாருன்னு தெரியலனா, நான் நாயின்னு சொல்லும்போது நாய் நல்ல ஜென்மம் தான் நாய். ஓகே அப்போ வந்து இந்த முட்டாளுங்களுக்கு தெரியல யாருக்காக யாரோட மோதுறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரர் யார் நல்லவர் தான், அவருக்கே கோமா ஸ்டேஜுக்கு போய் இதாகி இப்போ நல்லா பொழைச்சி வந்திருக்கார். அவரே எனக்கு ஃபோன் பண்ணி கீதமா நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறார். அதில் நான் அவரை சபிக்கலை. அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டார், ஐயோ கீதமா என்னை சபிக்கிறார். நான் எதுக்கு சபிக்கணும்? நீங்கள் வந்து உங்கள் டியூட்டியை பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் தப்பா உங்களுக்கும் அந்த தைரியம் இருக்கணும். உங்கள் கேஸ் தப்புன்னா நீங்கள் தூக்கி போடணும். அதை பண்ணுறதில்ல பாதி பேர். ஏன்னா அவனுக்கு மேலதிகாரி வந்துட்டு அவங்ககிட்ட காசு வாங்கியிருப்பான். ஸோ அவனோட துன்புறுத்தில் பாவம் அந்த கீழே அதிகாரி நம்மளை துரத்துறாங்க. நான் வந்து யாரையும் சபிக்கலாம். ஆனால் அந்த கடவுள் இருக்கிறார், கடவுள் கண்டிப்பாக இருக்கார். நான் என்னோடய வாழ்க்கையில் நான் ஃபுல்லாக பார்த்துட்டே வந்துருக்கேன். என்னோடய வாழ்க்கை எவ்வளோ கஷ்டங்கள் மேலே கீழே எல்லாம் பார்த்துருக்கேன். நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அதில் நான் வந்து இந்த அரசியல்வாதிகளுக்கோ இல்லாட்டி இந்த போலீஸ்காரங்களுக்கோ இல்லாட்டி இந்த ஜட்ஜஸ்க்கோ யாரையும் பார்த்து பயந்தேன். என்னோட கோர்ட் வந்து கடவுளோட கோர்ட். தட் ஆனால் நம்ம சர்டன் டைம்ஸ் நம்மளால கேஸ் போட நம்ம இந்த கோர்ட்டுக்கு போகிறோம். ஆனால் இந்த கோர்ட்டில் என்றைக்குமே நியாயம் கிடைக்காது. இது என்னோட நம்பிக்கை. ஏன்னா நான் பார்த்த மட்டும் அங்கே வந்து அயோக்கியனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கேட்குறதும் இப்போ நம்ம பேசினான்னா நம்மளை வந்து ஷூன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே ஒரு அயோக்கிய வக்கீல் காசை வாண்டி அயோக்கியத்தனம் பண்ணுறவனுக்கு ஓ யூ டாக் அப்படி சொல்லுவாங்க. நம்மளை பார்த்து அப்படி மூஞ்சியை வச்சுப்பாங்க. என்னத்துக்கு மூஞ்சி அப்படி வச்சுக்கிறாங்க எனக்கு தெரியல நிறைய பேர். ஓகே அதில் கடவுள் சொல்கிறது ஒரு சக்தி, அது இயற்கை. அந்த இயற்கை யார் யார் தவறு செய்கிறாங்களோ இதில் பாவம் கொஞ்சம் அப்பாவி மக்களும் இதில் போவாங்க பலிக்கடாவா. இது வந்து விதி. ஆனால் இது வந்து இப்படியே போயிட்டுருக்காது. இன்றைக்கி டிஜிட்டல் மீடியா இருக்குது, சோஷியல் மீடியா இருக்குது. நம்மளுக்கு வந்து எந்த பெரிய இப்போ எந்த மெயின் ஸ்ட்ரீம் சேனலும் இப்போ வந்து அந்த அம்மா வந்து எஃப்ஐஆர் வாங்க போகிறாங்க. எது இந்த ஜகி மேலே போடுவானுங்களா? போட மாட்டானுங்க. ஆனால் அவங்க அரசியல் இப்போ வந்து அமித்ஷா கோயம்புத்தூரில் உட்காந்துட்டு இருக்குது. அந்த பிஜேபியோட ஏதோ கட்சி ஆஃபீஸ் தான் இருக்கிறதுக்கு. இவன் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கான், போன தடவை இந்த அம்மா வந்து கோயம்புத்தூருக்கு போய் இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது இவன் அங்கேருந்து ஓடிட்டானாம். அந்த ஜகி ஓடிட்டு போய் டெல்லியில் உட்காந்து அமித்ஷாஸ் ஆஃபீஸ்ன்னு ட்வீட் பண்ணுறானா. அப்போ அந்த அம்மா மிரட்டுறான், நான் ஹோம் மினிஸ்ட்ரியில் உட்காந்துருக்கேன். அப்போ வந்து இந்த அமித்ஷா இந்த மாதிரி அயோக்கியங்களுக்கு தான் அப்பாயின்மெண்ட் கொடுப்பான். நம்மளாம் கேட்டால் கொடுக்க மாட்டான். ஆனால் நீயும் மனிதன் தான் அமித்ஷா. உனக்கும் உடம்புல டிசீஸ் இருக்குது, உனக்கு தெரியும் நீ எந்த நோவில் நீ சஃபர் பண்ணுற. எனக்கு அந்த நோவு என்னன்னு தெரியும். எல்லாம் நோவு எல்லாத்துக்கும் வர்றது தான், கெட்டவனுக்கும் வரும் நல்லவனுக்கும் வரும். ஆனால் எப்படி நீ வந்து ஒளிஞ்சி கஷ்டப்பட்டு சாவுறீங்களோ அந்த கடவுள் பார்த்துப்பார். ஏன்னா நீங்கள் எவ்வளோ பேர்த்த நீங்கள் சாவடிச்சிருப்பீங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் இந்த எலக்ட்ரிக் இது சொல்லி இதெல்லாம் அப்படியே அப்பப்போ மூடிடுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, அவன் வந்து அந்த எலிஃபென்ட் காரிடோரில் கட்டியிருக்கான்னு சொல்கிறான். எவனா ஒருத்தனாவது இந்த கோர்ட்டில் உடனே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்களா தைரியமா? ஒன்றும் இல்லை. இப்போ ரீசெண்டாக கடை ஏதோ ஒரு இஷ்யூ ஆச்சு இந்த ஜகி இது. நம்ம என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே மூடி மாச்சாங்க. ஏது அந்த காமரான்னு சொல்கிறவங்க அந்த அப்பா 2 பொண்ணுங்களை பற்றி. நான் இப்போ என்ன நினைக்கிறேன், இப்போ இந்த பிள்ளைங்கள்லாம் என்னோட பேசினப்புறம் எனக்கு என்ன தெரியுது, நான் அன்றைக்கும் சொன்னேன், அந்த பிள்ளைங்களை ஐதர் அவன் மிரட்டிட்டு இருக்கிறான், இல்லாட்டி அவங்கள வந்து இது பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கான், இல்லாட்டி மெர்ச்சீட் பண்ணால் வந்து உங்கள் அம்மா அப்பாவை கொண்டுடுவேன், இல்லாட்டி இவங்களை வந்து என்ன நியூடு பிக்சர். ஏன்னா இவன் என்ன பண்ணுறானம்மா, இந்த சின்ன குழந்தைங்களெல்லாம் 3 மணிக்கு எழுப்பி விட்டு 3 மணிக்கு இந்த மேல் துணியெல்லாம் எடுத்துட்டு நிர்வாணமாக வந்து எதுமோ இனிஷியேஷன் பண்ணுறானம்மா இந்த பிள்ளைங்களுக்கு. என்னடா நீ இனிஷியேஷன் பண்ண, உன் பொண்ணை முதல் தூக்கி போடுற, உன் பொண்ணு ராதே இருக்குதுல்ல அவளை நிர்மாணமாக வச்சு நீ பாடு, நீ பண்ணுறதெல்லாம் அங்கே பண்ணு, நீ பண்ணுறதெல்லாம் அசிங்கம். நான் பேசவும் முடியாது, ஒரு சிலருக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. உன் பொண்ணு மட்டும் நல்லா வாழணும், உன் பொண்ணு மட்டும் கல்யாணம் பண்ணிவிட்டு பெரிய ஃப்ளாட், இங்கே ஒரு 5 கோடி ஃப்ளாட்டு, அங்கே ஒரு 10 கோடி. இந்த பணம்லாம் நிற்காதுடா உனக்கு, பார்த்துட்டே இரு, நீ அழிஞ்சிடுவ. அது யாரெல்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ, இன்கேஸ் தட் பாரதி வரதராஜ், இஃப் யூ ஆர் வாட்சிங் மை வீடியோ, யூ ஹாவ் அ டாட்டர் இன் த US,
You better think, talk to your conscience and don't support such rascals. You know what is happening and you have உனக்கு நீயும் மா பிரத்யூஷ்மாவும் இந்த ஜகியும் மெயில்ஸ் எல்லாம் இமெயில்ஸ் எங்ககிட்டயும் காப்பீஸ் இருக்குது. ஐ won't waste my time putting it on the video எல்லாம் பிகாஸ் பாதி பேருக்கு படிக்க முடியாது, வேஸ்ட் ஆஃப் டைம். ஆனால் நீ நிஜமாவே ஒரு நல்ல பொம்பளையானா, நீ ஒரு நல்ல அப்பனுக்கும் அம்மாவுக்கும் பிறந்தவளா இருந்தானா நீ வந்து இவனை எதிர்ப்ப. இல்லாட்டி நீயும் அந்த அயோக்கியனோட பங்குல இருக்கிற. ஏன்னா நீ அவனோட பிஸ்னஸ் எல்லாத்துலேயும் நீ ஒரு டைரக்டர். ஐயால நீ ஒன்றும் பெரிய யோகிய சிகாமணி கிடையாது. நீ உன் புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டு தான் நீ இவனோட சுத்த போன. அதில் தான் அவன் பொண்டாட்டி செத்துச்சு. இது ஊர் உலகத்துக்குமே தெரியும். ஆகையால இந்த மேரிட்டல் பிரிட்டலெல்லாம் பார்த்தி டோன்ட் திங்க் தட் யூ கேன் த்ரெட்டன் மீ. ஐ எம் நாட் ஸ்கேர். ஒரு தடவை தான் மனுஷன் சாவான், டெய்லி செத்துட்டு இருக்க மாட்டான். ஆகையால உங்கள் மேரிட்டல் பிரிட்டலெல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க. உங்களுக்கு மோடியே சப்போர்ட் பண்ணலாம், அமித்ஷாவே சப்போர்ட் பண்ணலாம், இந்த என்டையர் பிஜேபி கேன் சப்போர்ட் யூ. பட் எனக்கு வந்து என் சிவன், என்னோட விஷ்ணு, என்னோட காளிமா, என்னோட அல்லா கடவுள், என்னோட ஹனுமான், என்னோட விநாயகர், என்னோட சுப்பிரமணிய சுவாமி, எல்லா சாமியும் எனக்கு இருக்காங்க. எல்லாருமே எனக்கு எல்லாருமே ஒன்று தான். என்னோட இயற்கை உங்களை எல்லாத்தையும் அழிச்சே விடும். இது நடந்தே தீரும். இது சத்தியம் ஜெயிக்கும். They'll say truth will prevail. சத்தியமே ஜெயித்து. இப்போ நீங்க சிறுவாணியில வந்து இடம் இடையில பேசிருந்தீங்கன்னா அப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு ஏக்கர் வாங்குறது கூட எல்லாரும் சொல்லியிருந்தீங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா திரும்ப இடம் ஃபுல்லா ஆகும் சொல்றாங்க. ஆனா அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நான் எனக்கு வந்து இன்டிமேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளை நிறைய பேர் ஏமாத்தி கொன்னு அந்த இடத்தெல்லாம் வாங்கி, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது நல்ல உண்மைதாம்மா. இது வந்துட்டு எவ்வளவு பாவம், எவ்வளவு விவசாயிகள் இந்த கோர்ட்டை போய் கோர்ட் கிட்ட போய் நியாயம் கேட்க முடியும். இப்போ நம்மளே பார்க்குறோம் இல்லை, எவ்வளோ அராஜகம் நடக்குது டெய்லி. நம்மளையே நம்ம இவ்வளோ படித்தவன், நான் வக்கீல் படித்து நான் கோர்ட்டில் போய் பேசினாலும் அந்த ஜட்ஜி என்ன பேச விடுறது இல்லை. நீ யூ கீப் குவைட்னு சொல்கிறான். எதுக்கு அந்த கோர்ட் இருக்குது? நம்மளோட ராமாயணத்தையும் கேட்கணும்ல. அதுக்கு தானே நீ சம்பளம் வாங்கிட்டு இருக்க. நீ என்ன உன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டா நீ அங்கே ஜட்ஜாக உட்காந்துட்டு இருக்க? சம்பளம் நம்ம டாக்ஸ் பண்ணுறதுனா அவங்களும் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த பொறுமை கிடையாது. நம்ம பேசலன்னா அந்த பொம்பளை பேய், அந்த பொம்பளை இப்படி அப்படி தானே சொல்கிறாங்க. அதனால இதை வந்துட்டு பாவம் எல்லாரும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்போ நம்ம மூலியமா ஏன் மூலியமா எதுக்கு என்ன கடவுள் பிரயாக்ராஜ்க்கு கூப்பிடணும்? நான் என்ன சொல்லியிருந்தேன் போகும்போதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், சிவனும் கிருஷ்ணன் நாங்கள் வர சொல்கிறாங்கடா, எதுக்குன்னு தெரியலடா, நான் தண்ணியில் மூழ்குனா இல்லையா எனக்கு தெரியாது, பட் என்னமோ கூப்பிடுறானுங்கன்னா சொல்லிட்டு இருந்தேன். அங்கேயும் எங்கள் மாமாவும் என் ஃப்ரெண்டுக்கிட்டே அதை தான் சொன்னேன். சிவனும் கிருஷ்ணனும் என்னை கூப்பிட்டுருக்காங்க, எதுக்காக எனக்கு தெரியாது, இதுக்காக தான் கூப்பிட்டுருக்காங்க, இதை பேசுறதுக்கு தான் கடவுள் கூப்பிட்டுருக்காங்க. ஓகே, நான் இது முதல்லலாம் பெருசாக இதில் தலையிடல பேசிகிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு தெரியும் அங்கே அயோக்கியத்தனம் நடக்குது. ஆனால் இன்றைக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இந்த வார்டில் நான் இறங்கியே தீர்வேன். என்னை நம்பி எவ்வளோ குழந்தைங்கள், அந்த குழந்தைங்களுக்காக நான் அவங்களோட குரல். அந்த குழந்தைங்களால பேச முடியாது, நான் பேசுவேன். இந்த ஜட்ஜஸ் நாங்கள் இந்த கேஸ் எடுக்கும்போது நியாயமான ஒரு ஜட்ஜ் எங்களுக்கு கிடைச்சாங்கன்னா அவங்கள வந்து எங்களை பொதுவில் கேட்கக்கூடாது, எங்களை வந்து உள்ளார கூப்பிட்டு சேம்பரில் கூப்பிட்டு, ஏன்னா இதெல்லாம் அசிங்கம், இதெல்லாம் பேசவே முடியாது. அயோக்கியத்தனம் அங்கே நடக்குது. இதை விட கேவலம் சாமி பேரை சொல்லிட்டு அந்த சிவனுக்கு ஒரு கேவலம், அந்த சாமிகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கேவலம். பார்வதி அவ்வளோ கேவலப்பட்டு பேசிகிட்டு இருக்கான். இவனெல்லாம் வந்துட்டு என்னை கேட்டானா தூக்கு தண்டனை கொடுக்கணும், தூக்கு தண்டனை கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கு அவங்ககிட்ட பண பலம் எல்லா பலம் இருக்கிறதால ப்ளஸ் இந்த பதவி பலம். இந்த மோடி நிஜமாவே பெருசாக சொல்கிறாரு, நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன் ஸ்வச்சுட்டு. ஆனால் இந்த மாதிரி அயோக்கியனுக்கு கூட தான் டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. நம்ம விவசாயிகள் அன்றைக்கி அவ்வளோ இதாக அவர் அப்பாயின்மெண்ட் கேட்டால் அவங்கள பார்க்கல. ஆனால் இங்கே வந்து இந்த டகா டகா டகான்னு பெரிய ட்ரம் அடிச்சிட்டு இருந்தார். இவங்க எல்லாருமே தெரியுங்களா, எல்லாம் ஃப்ராடு. ஆனால் இந்த கடவுள் எதுக்கு இவங்களெல்லாம் விட்டு வச்சிருக்கிறதோ தெரியல. இந்த கடவுள் எப்போ அவதாரம் எடுத்து இவங்களை வந்து அழிக்கிறாரோ அன்னைக்கு தான் நான் கடவுளை நான் நம்புகிறேன். பட் அந்த கடவுளோட சண்டை போடுவேன். ஏன்னா அது மட்டும் நான் சண்டை போட்டுட்டு தான் இருப்பேன். என்னடா ஏண்டா இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம், என்னடா இந்த அம்மா வந்து ஏண்டான்னு. அது எனக்கும் அவங்களுக்குள்ளார இருக்க பந்தம். ஓகே, அதனால நான் நம்புகிறேன். உனக்கு தெரியும் நான் சொல்கிறதெல்லாம் நடக்கும்னு உனக்கு தெரியும். அதனால இது இந்த யுத்தத்தையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, நன்றி. நன்றி.